ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். ஒரு 10,000 ரூபா பட்ஜெட்டு கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் பரவாயில்ல, வேறு ஃபோன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரியல்மியில் இப்போ நார்சோ 50A ப்ரைம் அப்படின்ற ஒரு புது ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட டிசைன் ஓப்பன் பண்ணோன்னே செம்ம இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது. அது மட்டும்தானா, இன்னும் இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது இல்லை அப்படின்றத இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். அதுக்கு மேலே க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். எப்பயும் போல் ப்ளூ கலரில் தான் கொடுத்துருக்காங்க. நார்சோ அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 50A ப்ரைம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு 50 மெகா பிக்சல் கேமரா அண்ட் இன்னும் ஒரு சில சர்ப்ரைஸ்லாம் கூட இருக்குது இதில். ஸோ பாக்ஸை கட் பண்ணிவிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோடனே ஒரு குட்டி பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதில் சிம் எஜெக்டர் டூல் அண்ட் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைல் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய எந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் சைடில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் மொபைல் ஆன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா செம சர்ப்ரைஸு. டைப் சி கேபிள் இருக்குது, அடாப்டர் கிடையாது. மோஸ்ட்லி பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் தான் இதை ஃபஸ்ட் டைம் பண்ணேன், அதுவும் இந்த செக்மெண்ட்டில் நான் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி தரப்புல இருந்து இந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டாக ஃபஸ்ட் டைமாக அடாப்டர் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தான். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடாப்டர் வராது அப்படின்னு தான் நினைக்கிறேன். நிறைய அடாப்டர் கம்பெனி புதுசாக வரப்போகுது. ஸோ இதில் அடாப்டர் கிடையாது, 18 வாட் சப்போர்ட் இருக்குது, தனியாக தான் நீங்கள் வாங்கி ஆகணும். இந்த ஃபோனில் கழுவி ஊற்றுறதுக்கு சில விஷயம் இருந்தாலும் கூட செம விஷயம் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்குறதுக்கு இது ஒரு பட்ஜெட் மொபைல் மாதிரியே ஃபீல் இல்லை. ஓப்போ Reno 6 எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 30,000 ரூபா அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வர்ற மொபைல். அதை லுக்கை அப்படியே எடுத்து வச்ச மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்குது. பேக் சைட் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் தான். அண்ட் அந்த கேமரா பம்ப் இருக்கிற ஏரியா மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் டிசைனில் அப்படியே க்ளோ ஆகிற மாதிரி இருக்குது. மற்ற இடம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேட் ஃபினிஷில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வச்சிங்க அப்படின்னா கூட ஸ்மெட்ஜஸ் பெரிய லெவலில் வந்து தெரியல. ஸோ இதில் முக்கியமாக சைடு வந்து பிளாஸ்டிக் தான். பட் ஓவராலாக பார்க்குறதுக்கு டிசைன் வைஸ் செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். திக்னஸ்ன்னு பார்த்தோம்னா 8.1 mm இருக்குது. மோஸ்ட்லி இந்த ரேஞ்சிலலாம் 9 mm கிட்ட கொடுப்பாங்க. இது ஓரளவுக்கு திக்னஸ் நல்லாவே மேனேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 192 கிராம் வெயிட் இருக்குது. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கையில் ஹோல்டு பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து கொடுக்குது. பெசல்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா அந்த கழிவு ஊத்துற இடம் இந்த இடத்துல தான் வருது. அழகாக 10,000 கம்மியாக இருக்க ஃபோன்லேயே பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இதில் இன்னுமே வந்து இந்த வாட்டர் ட்ராப் நாச்செல்லாம் வச்சு கொடுக்குறது கண்டிப்பாக கொஞ்சம் டவுன் கிரேடான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. பெசல்ஸ் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஓகேவா இருக்குது. பாட்டமில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஃபீல் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த கொஞ்சம் டிசைனில் இம்ப்ரூவ் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா இந்த 10,000 ரூபாய்க்கு மேலே வர சில ஃபோன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா HD டிஸ்பிளே கொடுத்துட்டு 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதை விட பெட்டர் வந்து தாராளமாக நீங்கள் ஃபுல் HD கொடுத்துட்டு 60 FPS கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6.6 inch ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பூஸ்ட் பண்ணி சேச்சுரேஷன் லெவல்லாம் வந்து நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது. அண்ட் பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 600 nits வந்து கொடுத்துருக்காங்க. இன்டோர் அவுட்டோரில் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா தான் மேனேஜ் பண்ணுது. பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. கிளாஸ் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதில் கொரில்லா கிளாஸ் எதுவுமே கொடுக்கல. பட் பேண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைம்லேயே போடலாம். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 256 GB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளாக SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் கொஞ்சம் லவுடராக தான் இருக்குது, பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் ரைட் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுவே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ் அன்லாக்மே இதில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் கேமராக்கு வந்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 8 மெகா பிக்சல் அப்பேச்சர் வேல்யூ 2 சோனி IMX 355 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். 8 மெகா பிக்சல் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோட்டோஸ்லாம் அந்த அளவுக்கு ஷார்ப்பான இமேஜாக நமக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நெக்ஸ்ட் பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமராவை பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சல் அப்பேச்சர் வேல்யூ 1.8 கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சுக்கு 50 மெகா பிக்சல் கேமரா கொடுத்தது ரியலாவே நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்க்க முடியும். 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ கேமரா அப்படின்ற பேரில் ஒரு டம்மி கேமராவும், அடுத்து பிளாக் அண்ட் ஒயிட் சென்சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஒர்த் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 50 மெகா பிக்சல் கேமரா வந்து கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடில் 1080 பிக்சல் மேக்ஸிமம் 30 FPS வரைக்கும் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 720 பிக்சல் 30 FPS எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. மறந்து கூட ஃப்ரண்ட்டில் செல்ஃபி எல்லாம் வந்து எடுத்துடாதீங்க இந்த ஃபோன் வாங்குறவங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேட்டரி அப்படின்னு வரும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 18 வாட்ஸ் அடாப்டர் பாக்ஸில் கொடுக்கலையா. ஸோ அடாப்டர் வந்து கொடுக்கல. பட் ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 வாட்ஸ் சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் நார்மல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 1.5 நாள் வரைக்கும் கூட தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் மொபைலோட பர்ஃபார்மன்ஸ், ரேம் வேரியன்ட் என்ன, ப்ராசஸர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது
நீ யாரா கோமாளி இங்க வந்து யாரா போடுங்க சார் போங்க இல்ல மறுபடியும் யாரா போடுங்க வாரியா நானும் ரவுடியா ஒன்னு இந்த ஏரியால பார்த்தே கிடையாது நான் புது ரவுடியா யூனிசாக் T612 அப்படின்ற ப்ராசர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ப்ராசர் பார்த்தோம் அப்படின்னா குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 662 பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். நார்மல் யூஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னும் போது ரொம்பவே நல்லா இருக்குது. மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது கூட எங்கேயும் பெரிய லேக் இருக்கிற மாதிரிலாம் நான் வந்து பார்க்கல இந்த ஒரு நார்மல் யூஸில் வந்துட்டு. பட் லாங் டைம் யூஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் அதிகமாக கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் இதோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் ஓஎஸ்க்கு வந்தோம் அப்படின்னா எப்பயுமே ரியல்மி அவங்களோட ரியல்மி தான் யூஸ் பண்ணுவாங்க. இவங்க சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து இதில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யூஸ் பண்ணும்போது பெரிய லெவலில் ஒன்றும் வித்தியாசம் தெரியல. நார்மலாக அவங்களோட ரியல்மி யூஐ மாதிரி இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. அண்ட் அதை தாண்டி தேவையில்லாத ஆப்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. பட் அதெல்லாம் கூட நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. அண்ட் ஃபைனல் ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 11,500 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 10,000க்கு மேலே கொஞ்சம் அதிகமாக காசு போட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிசைன் வைஸ் பெட்டராக நல்ல டிஸ்பிளே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரு கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் சூட்டபிளாக இருக்கும். அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 12,500 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இதில் என்ன இருக்குது இல்லை அப்படின்றத வீடியோவில் ரொம்பவே வந்து கிளியராக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.